நம்ம பஜ்ஜி செய்ய போகிறோம். அதுக்கு கடல மாவு கொட்டியாச்சு. இப்போ அதுக்கு தேவையான மசாலா, ஒரு கரண்டி மிளகாத்தூள், உரப்புக்கு தேவையான பெருஞ்சீரகத்தூள் ஒரு கரண்டி, மிளகாப்பு கொஞ்சோண்டு சேர்த்துருக்கோம். ஓகே, கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துருக்கோம். அந்த பெருங்காயம் கொஞ்சோண்டு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு கரம் மசாலா கொஞ்சோண்டு சேர்க்குறோம். அப்போ தான் கொஞ்சம் மணமாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம உப்பு தேவைக்கேற்ப கொஞ்சம் அரை கண்டி சேர்த்துருக்கோம். போதும் இந்த அளவு. எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கிட்டு இருக்கோம். பாருங்க எப்படி வருது பாருங்க. பஜ்ஜி அப்படியே அருமையாக இருக்கு பாருங்க. அப்படி எடுத்தாச்சு. இறங்க